பிரைஸ் தி லார்ட். இந்த நாளுக்காக நன்றி. இந்த காலை வேளை கொடுத்த தேவாதி தேவன் நம் கர்த்தாதி கர்த்தர் நம் ராஜாதி ராஜாவுக்கு கோடி நன்றிகளையும் சோத்திரங்களையும் ஏறெடுப்போம். இந்த காலை வேளையில் ஆவியானவர் நம்மளோட இடைப்படுகிற வார்த்தையை விரோதமாக வான மண்டலத்தில் பொல்லாத கிரியை செய்கிற எல்லா பலவானோட அம்புகளும் இயேசுவின் நாமத்தினால முந்தி கட்டுவோம். கண்கள், செவிகள், சிந்தனை மண்டலங்கள் நாமங்களும் இயேசுவின் நாமத்தில் கடைந்து கட்டுவோம். கர்த்தர் இந்த காலை வேளையில் நம்மளோட இடைப்படுகிற வசனம் ஆதியாகமம் 27 அப்பொழுது ஈசாக்கு தன் குமாரனை நோக்கி, என் மகனே, இது உனக்கு எத்தனை சீக்கிரமாய் எப்படி அகப்பட்டது என்றான். அவன், உம்முடைய தேவனாய கர்த்தர் எனக்கு நேரிட பண்ணினார் என்றான். ஆமேன். கர்த்தர் இந்த காலை வேளையில் உங்கள் கூட இந்த வார்த்தையில் என்ன பண்ணுகிறார்? உனக்கு இத்தனை சீக்கிரம் எப்படி அகப்பட்டது? கர்த்தர் இந்த காலை நம்மளை பார்த்து எத்தனையோ பேருக்கு சொல்லுவாங்கங்க, இந்த காரியம் உனக்கு எப்படி நடந்ததுன்னு கேட்பாங்க. எத்தனையோ நாள் உங்களுக்கு நடக்க முடியாத காரியங்களெல்லாம், எத்தனையோ தடைப்பட்ட காரியங்கள் இருக்கலாம். சுகம் இல்லாமல் இருக்கலாம், பலவீனமாக இருக்கலாம், ஆரோக்கியம் இல்லாமல் இருக்கலாம், உங்களுக்கு கடனை தீர்க்க முடியாமல் இருக்கலாம், திருமண காரியங்கள் நடக்காமல் இருக்கலாம், குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கலாம், வேலையில் பிள்ளைகளுக்கு பதவி உயர்வு வராமல் இருக்கலாம், குடிகார கணவரை வைத்துக்கொண்டு நான் கவலைப்பட்டு கொண்டு இருக்கிறேன் என்று சொல்லி நீங்கள் கவலைப்பட்டு கொண்டுடலாம். இதெல்லாம் இப்படியெல்லாம் இருக்குதே, ஊழிய பாதையில் என்னோட தகப்பனே ராஜா ஏசப்பா, எனக்கு ஊழியத்தில் கரெக்டான பாதையில் நான் போகிறேன்னா சரியாக நடக்கலையே, இதெல்லாம் தடையாக இருக்குது, எனக்கு ஏன் இந்த காரியம் நடக்கலை அப்படின்னு கேட்குற உங்கள் மத்தியில் இந்த மாதத்தில் இந்த நாளில் காலை வேளையில் ஆவியானவர் சொல்கிறார், உங்களுக்கு இது இத்தனை சீக்கிரம் எப்படி அகப்பட்டது அப்படின்னு என்று கர்த்தர் சொல்கிறார். இது யாரால் ஆயிற்று என்றால், என் தேவனால் எனக்கு நேரிட பண்ணினார். யார் உங்களுக்கு நேரிடப்படுகிறார்? கர்த்தர் உங்களுக்கு நேரிடப்படுகிறார். உங்களுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் இந்த நாளில் கர்த்தர் நேரிட பண்ணுவார். இது இவ்வளவு சீக்கிரம் ஆயிடுச்சா என்று எல்லா கண்களுக்கும் ஆச்சரியமாக இருக்கும். ஆனால் இந்த வாக்கு தத்தத்தை நீங்கள் சொல்லிக்கிட்டே இருங்களேன், கர்த்தர் கண்டிப்பாக உங்களுக்கு ஏதோ ஒரு அற்புதத்தை செய்யப்படுறார். வெகு நாளாக தடைப்பட்ட காரியத்தை தேவன் நிறைவேற்றி கொடுக்கிறார். இதனை இத்தனை சீக்கிரமா எப்படி அகப்பட்டது? இத்தனை சீக்கிரம் எனக்கு எப்படி அகப்பட்டது? எனக்கு என் தேவன் நேரிட பண்ணார், என் தேவன் நேரிட பண்ணார், என் தேவன் நேரிட பண்ணார். நீங்க சொல்லிக்கொண்டே இருங்களேன். கர்த்தர் காரியத்தை மாறுதலாய் மாற்றி கொடுக்கிற தேவன் நம்மளோடு இருக்கிறாருங்க. இந்த காலை வேளையில கூட கர்த்தர் சொல்கிறார், நீங்க வெகு நாளா காத்திருக்கிறீங்க, அந்த காரியங்கள் தடைப்பட்டு கொண்டு இருக்குது, இந்த காரியங்கள் எப்படியெல்லாம் நடக்கும் என்றால் கர்த்தர் சீக்கிரத்துல நடத்தி கொடுக்க போறாருங்க. கர்த்தரால் நேரிடுங்க, எனக்கு நேரிட பண்ணுவார் என்று நீங்க விசுவாசத்தோட கேளுங்க. விசுவாசம் வேணுங்க நம்மளுக்குள்ள. ஏசப்பா கண்டிப்பா செய்வார் என்ற விசுவாசத்துல நீங்க கேட்கும்போது கண்டிப்பா இந்த காலை வேளையில ஏசப்பா உங்களுக்காக கண்டிப்பா செய்து முடிப்பார். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. இந்த காலை வேளையில ஏசப்பா நீங்க 3 காரியங்களை சொல்லிக்கொண்டு இருக்கிறீங்க டாடி. அப்பா, எதிர்பார்க்கிற இடத்துல இருந்து அந்த காரியத்தை நீங்க நடத்தி கொடுக்க போறீங்க தகப்பனே. எதிர்பார்க்கிற நேரத்துல நடத்தி கொடுக்க போறீங்க தகப்பனே. எதிர்பார்க்கிற இடத்துல இருந்து சீக்கிரத்துல அவங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்க போறீங்க தகப்பனே. இந்த 3 காரியத்துல ஏசப்பா நீங்க செய்து கொடுக்க போறீங்க. அப்பா, அவங்க எவ்வளவு நாளாக எத்தனையோ காரியங்களுக்காக எத்தனையோ ஜெபங்கள் ஜெபித்தும் அதுக்கு பதில் வரலேன்னு என்று கவலைப்பட்டு கண்ணீரோட வேதனையோட இருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்கும் தகப்பனே ராஜா, அப்பா, ஈசாக்கு வயது முதிர்ந்த போது தகப்பனே ராஜா, தகப்பனே தேவனோட பிளஸிங்கை கொடுக்கிறேன் என்று சொன்னீங்க. அந்த ஆசீர்வாதம் தகப்பனே தேவன் பரத்திலிருந்து இந்த நாள்ல தகப்பனே ராஜா, ஆவியானவர் நீங்க தகப்பனே ராஜா இயேசுவின் நாமத்தினால அந்த ஆசீர்வாதத்தை தகப்பனே ராஜா ஒவ்வொரு தலையிலும் வைத்து நீங்க தகப்பனே கட்டளையிட போற கிருபைகளுக்காக நன்றி செலுத்திக்கிறோம் டாடி. உங்களோட கிருபையின் கரத்துக்குள்ள தகப்பனே இந்த வார்த்தைக்குள்ள இருந்த வல்லமையை கற்றுக் கொடுத்ததுக்காக நன்றி. ஒவ்வொருத்தருக்கும் நீங்க ஆசீர்வாதத்தை தருவதற்காக நன்றி. எதிர்பார்க்கிற காரியங்கள் டோர்ஸ் திறந்து கொடுக்க போறதுக்காக நன்றி. எதிர்பார்க்கிற கவலை கண்ணீரெல்லாம் துடைத்து விடுவதற்காக நன்றி செலுத்திக்கிறோம் தகப்பனே ராஜா. இது என் தேவனால் ஆயிற்று சுவாமி ராஜா. எல்லாவற்றிலும் என் தேவ நாமத்தை உயர்த்தக்கூடிய மகனாக நீங்க தேர்ந்தெடுக்கிற கிருபைகளுக்காக நன்றி செலுத்திக்கிறோம் தகப்பனே. உங்களோட கிருபையின் கருத்துக்குள்ள எல்லா காரியங்களையும் ஒப்புக் கொடுக்கிறோம். துதிக்கு கனத்துக்கு மகிமைக்கு நீங்கள் ஒருவரை பொறுப்பெடுத்து வழி நடத்துங்க. நாங்கள் சிறுங்க, நீங்க பெருகணும். இயேசுவின் நாமத்தினால ஜெபங்களை எடுக்கிறேங்க நல்ல பிதாவே. ஆமேன், 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 ஆமேன்.